அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனம் இயேசு நாம் உலகத்தில் பணக்காரங்களாகிறதுக்கு தரித்திரரானார் அப்படிங்கிறத பற்றி பேசலை. இயேசு தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதுபோல நாமும் மற்றவர்களுக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது. கிவிங்கை பற்றி இந்த சாப்டரில் போட்டிருக்கு. இங்கே பவுல் மக்கதோனியா நாட்டு சபைகளை குறித்து சொல்கிறாரு. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்களே மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, கொடிய தரித்திரம் அவங்களுக்கே, ஆனால் அவங்க சந்தோஷமாக கொடுத்தாங்களாம். அதே போல் இயேசு தன்னை தரித்திரராக்கி நம்மை ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக மாற்றினார் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. உங்களுக்கே தேவைகள் இருக்கும் பொழுது உங்கள் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது என்று உங்களுக்கு தெரியாதிருக்கும் பொழுதே கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். God bless you all.